யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்களா? நானே ஒத்தையில கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அம்மைக்கு கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பண்ணணும்னு ஒருத்தருக்கு அக்கறல. அம்மா என்னடி? இம்மா என்னம்மா நீ ஒத்தையில இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல. என்ன இது புதுசா இருக்கு, எப்பவும் இப்படி பேச மாட்டாவளே. என்னடி ஏன் இத்தனை நாளா யார் சமைச்சா? நான் தானே ஒத்தையில இருந்து கஷ்டப்படுறேன், நீங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றீங்க எனக்கு. இம்மா இத்தனை நாள் நாங்க பாக்கவே இல்ல, இப்பதானே பாக்குறோம், அதான் கேட்டேன். இவளுக்கு மூஞ்செல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. சரி, அந்த பிரிட்ஜில் இருக்குல்ல வெஜிடபிள் எல்லாம் எடுத்து கட் பண்ணுங்க. ஏன் சிவானி ஏதோ பிரிட்ஜ் மேல பெட்ஷீட் இருக்காமே, எந்த பிரிட்ஜ் மேல இருக்கும்? ஏடி பைத்தியம், அம்மா ஃப்ரிட்ஜ தாண்டி அப்படி சொல்றாவ. ஏம்மா தயவு செஞ்சு நீ தமிழ்லயே பேசுமா, நீ இங்கிலீஷ்ல பேசுறன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே புரிய மாட்டுக்கு. இது புரியலையா? பள்ளிக்கூடம் போறவ பேசுற பேச்சா இது? நல்லா போய் பள்ளிக்கூடத்துல படிச்சாதானே தெரியும் இங்கிலீஷ்லாம். பள்ளிக்கூடம் போக வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வர வேண்டியது, இதே வேலையா தெரியுது ரெண்டு பேரும். பின்ன எப்படி இங்கிலீஷ்லாம் தெரியும்? எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டென்ஷன் பண்றீங்க, மரியாதையா ஓடிடுங்க. என்ன இது இங்கிலீஷுக்கு வந்து சோதனைன்னு தெரியல. எல்லாம் அந்த நட்டவள்ளி அக்காவை சொல்லணும். அவங்கதான் ஏதோ பாரியங்கெல்லாம் போயிட்டு வந்து என்னென்னமோ கண்டதெல்லாம் சொல்லி எங்க அம்மா மனசு மாத்தி வச்சிருக்காவோ. எங்க அம்மா இங்கிலீஷ் பேய் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. போங்க போய் வேலையை பாருங்க, எவ்வளவு நேரம் ஆயிட்டு. சரி போய் பஸ் பிடிச்சி பிரிட்ஜ் மேல இருக்கிற பெட்ஷீட் எடுத்துட்டு வரோம். படிக்காத எனக்கே இங்கிலீஷ் நல்லா வருது, இவ என்ன பேனாத்திட்டு கிடக்கா? ஐயோ கடவுளே, பேசாம நம்ம ரெண்டு பிள்ளைகளையும் படிக்காமலேயே வீட்டுல வச்சு இந்த நட்டவள்ளி கிட்ட டியூஷன் அனுப்பிச்சிருக்கலாம் போல. சத்யா வாட்டி, நமக்கு அம்முன்னு வெளியே போயிருவோம், இல்லன்னு வையே இந்த நட்டவள்ளி அக்கா வீட்டுக்கு நம்ம டியூஷனுக்கு அனுப்பிச்சிருவாவ. இடி சுவாணி, நம்ம ஜல்லிக்கட்டு பார்க்க அம்மா அனுப்புவோம் தானே அம்மாக்கு ஐஸ் வைக்க வந்தோம், இப்படி பாதியிலேயே போறமே, எப்படி நம்ம இப்ப ஜல்லிக்கட்டு பார்க்க போறது? பத்ரகாளியக்கா வா நட்டவள்ளி. என்னக்கா பண்றீங்க? அங்க ஊரே ஜல்லிக்கட்டு பார்க்க திறந்து நிக்கு, நீங்க என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க, வரலையா? என்ன நட்டவள்ளி பண்றது, வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியிருக்கு. ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கு. ஏக்கா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் போறோம், வாங்க அப்புறம் பாத்துக்கிடுவோம். ஏமா ஜல்லிக்கட்டு பார்க்க போலாமா? ரொம்ப ஜாலியா இருக்கும். வீட்டுல ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டியே, இந்த ஜல்லிக்கட்டு பார்க்க போறதெல்லாம் நல்லா முன்னாடி வந்து நிப்பியே. இம்மா என்னமா சொல்ற? எப்பயாச்சும் ஒரு வாட்டி தானே, வருஷத்துக்கு ஒரு நாள் தானே போறோம். வாங்க, போன முறை கூட நீ எங்களை கூட்டே போகல. அதான் காலையில வந்து உனக்கு ஏதாச்சும் உதவி செய்யணுமான்னு ஐஸ் வைக்க பாத்தீங்களா ரெண்டு பேரும்? ஏன் சத்தியா அம்மா கண்டுபிடிச்சிட்டா? ஏக்கா பத்ரகாளியக்கா சீக்கிரம் வாங்கக்கா, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தானே போறோம். நம்ம தெருவுல எல்லாருமே கிளம்பிட்டாவோ, நாம மட்டும் தான் ஒன்னும் போகல. சரி இரு நட்டவள்ளி, இந்தா இதை மட்டும் அடுப்புல இருக்கிற குழம்பு மட்டும் இறக்கி வச்சுட்டு வரேன். சரி நட்டவள்ளி, எல்லாரும் கிளம்பி வந்துட்டாவோ, சீக்கிரம் வாங்க வாங்கன்னு எல்லார் வீட்லயும் போய் சொல்லிட்டு பின்ன இங்க வந்து பார்த்தா யாரையுமே காணலையே. உமா என்ன நீ மட்டும் வந்திருக்க, என்ன யாரும் வரலையா? ஆச்சி இந்த நெட்டவள்ளி இருக்கால, அவ எங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் திறந்து நிக்காவ, சீக்கிரம் வாங்க நீங்க மட்டும் தான் வரலன்னு சொல்லி கூட்டா. இங்க வந்து பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட காணோம். ஓ அப்படியா, சரிம்மா, நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆச்சி இதோ நெட்டவள்ளி பத்ரகாளி அக்காலாம் வந்துட்டாவ. எல்லாரும் வந்துட்டீங்களோ? நாங்க தான் உங்களை காக்க வச்சிட்டோமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நாங்களும் இப்பதான் வந்தோம். அட ஆச்சி, என்ன இது இந்த வயசான காலத்துல ஜல்லிக்கட்டு பக்கம்லாம் நீ வரலாமா? மாடு கிட்ட முட்டி தள்ளிட்டு போகுது. அடியே நெட்ட கொக்கு, நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை தடவை இந்த மாடு பிடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய மாடெல்லாம் வந்தாலும் நான்லாம் அசர மாட்டேன் டி. நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்க, உன்னை எதுவும் முட்டி தள்ளிட்டு போயிருப்போது. சே சத்திய சோதனை, போய் இந்த கிளவிக்கிட்டேலாம் போய் பல்பு வாங்கிட்டோம். சரி வாங்க போய் ஜல்லிக்கட்டு பார்ப்போம். அட என்ன டோப்பா மண்டை, இந்த பக்கம்லாம் வந்திருக்க? ஏன்டி நான் வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல, மாடு எதுவும் தலைய புல்லு கட்டு நினைச்சிட்டு மேய்ஞ்சிட்டு போகுது, எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏடி வாயை மூடிட்டு உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, சும்மா என்னல வம்பு இழுத்துட்டு இருக்க சொல்லிட்டேன். சரி டோப்பா மண்டை, எதுக்கு கோச்சிக்கிற? நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பேசினேன். இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஏதாச்சும் மாடுவும் பக்கம் வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிடுறேன். உன் தலையை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் என்கிட்ட கொடுத்து, சரியா? நெட்டவள்ளி ஏன் சோதிக்காத, மரியாதையா வாயை மூடிட்டு இருந்துட்டு சொல்லிட்டேன். ச்சே, இந்த உலகத்துல யாருக்காச்சும் நல்லது நினைச்சா கூட அது கெட்டதா தான் தெரியுது. இரு உன் மண்டையை ஏதாச்சும் ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு போக போகுது, பின்ன என்கிட்ட எல்லாம் வந்து சொல்லி அழுதுட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். இவ சொல்றத பார்த்தா நமக்கே பயமா இருக்கே, ஒருவேளை நம்ம மண்டைய மாடு எதுவும் மேய்ஞ்சிட்டு போயிருமோ? சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது, இவதான் ஏதோ கதை விட்டுட்டு தெரியா. சே என்ன இது, ஒருத்தனும் மாடு பிடிக்கிற மாதிரியே தெரியல, என்னமோ கோழி பிடிக்கிற மாதிரியே தேடிட்டு இருக்கானுவோ. சே இந்த ஜல்லிக்கட்டு பார்க்க வந்ததே போர் அடிக்கு.
ஆமா, இவ அப்படியே ஒரு 10-15 காளையை அடக்கிட்டு வந்துட்டா. இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கா. இது ஜல்லிக்கட்டு முடியறதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அப்பதான் இனி என் பேச்சுக்கே வரமாட்டா. சும்மா என்கிட்டயே வம்பிழுத்துட்டாளையா. எப்பாடி என்னது அவ்வளவு பெரிய மாடு வருது? இது என்ன மாடா இல்ல டைனோசர் கணக்கா இருக்கே? இது யாருதான் பிடிப்பாவன்னு தெரியலையே. சரி பாப்போம். இதுதான் சரியான நேரம். லட்சுமி, உன் வேலையை ஆரம்பி. ஏக்கா லட்சுமி அக்கா என்ன கூப்பிட்டீங்களா? இல்லையே, நான் ஏன் உன்னை கூப்பிட போறேன்? ஒன்னும் இல்ல, என்ன கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு, அதான் பார்த்தேன். நான் ஏன் உன்னை கூப்பிட போறேன்? என்ன உன்னை கூப்பிடுறது எனக்கு வேலையா? எனக்கு ஒரு வேலை வெட்டி இல்ல நினைச்சியா? ஏதோ சரியில்லையே. என் 7வது அறிவுக்கு ஏதோ தப்பா படுதே. என்ன குறுகுறுன்னு பாக்குறா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலோ? எப்பாடி, நல்ல வேலை மாட்டிருப்போம், தப்பிச்சிட்டோம். இந்த முறை திரும்பி பார்க்க மாட்டா. மறுபடியும் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அடே அடே, என்ன இது? ஏ லட்சுமி அக்கா, என்ன இது? என்ன இறக்கி விடு. ஏக்கோ ஏக்கோ பத்திரிகை ஏக்கோ, காப்பாத்துங்க. இவன் மாட்டு மேல என்ன தூக்கி போட பாக்கா. இனி என் பேச்சுக்கு வருவ. இனியோட உன் தொல்லை ஒளிஞ்சது. இம்மா லட்சுமி, இறக்கி விடுமா அவளை. போய் தொலை. என்ன காப்பாத்துங்க கடவுளே. அக்கா பத்திரிகை அக்கா, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, இந்த மாடு வேற பயங்கரமா ஓடி வருதே கடவுளே. என்ன இது? இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ள ஒரு பெண் சிங்கம் களை இறங்கி இருக்கு. இது பெண் சிங்கமா? ஏக்கோ பத்திரிகை அக்கா, என்ன காப்பாத்துங்க. முத இந்த சொட்டத்தலையே அடிச்சு வரட்டுங்க. எப்பாடி நல்லபடியா லாண்ட் ஆகிட்டோம். அட என்ன இது? எம்மா மாடு வேலையா வந்து விழுந்துட்டோம். எம்மா என்ன இது? காண்டாம இருக்க கணக்கா இருக்கு இந்த மாடு. ஐயோ பத்திரகாளிக்கா, யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துங்க. மறுபடியுமா? எம்மாடி மரம். வீர பெண்மணி நெட்டவள்ளி அருமையாக காளையை அடக்கிவிட்டார். அவர்களுக்கு மாபெரும் சிறப்பு பரிசு பித்தளை அண்டா வழங்கப்பட உள்ளது. உடனடியாக வந்து வாங்கி செல்லவும். இல்லை என்றால் பித்தளை அண்டா கம்பெனியை சேரும். என்ன அண்டாவா? அந்த அண்டாவை தூக்கிட்டு போய் நான் என்ன செய்ய? ஐயோ, யாராச்சும் என்ன காப்பாத்துங்களே. பத்திரகாளிக்கா வாங்க வாங்க, என்ன மரத்துல இருந்து காப்பாத்துங்க. எனக்கு ஆயிட்டுனாலே பயம். இனி யாரையுமே நம்பி இந்த சல்லிப்பட்டு பக்கமே வந்துடப்படாது. ஐயோ யாருது? அது யாரோ போறாவளே. எப்ப தம்பி? எப்பா எப்பா எப்ப விக்கு வச்ச தம்பி, இன்னும் கொஞ்சம் மேல பாருப்பா. என்ன இது? இது என்ன புது வகையான பறவையா இருக்கு? எப்ப விக்கு வச்ச தம்பி, எனக்கு காப்பாத்துப்பா. இந்த மரத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன இது பேசுது? எப்பா விக்கு வச்சு தம்பி, நானே இந்த மரத்துல மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. என்னப்பா நீ வேற? எப்பா அக்காவை காப்பாத்துப்பா. அட, நீங்க மனுஷி தானா? ஓ, நான் கூட ஏதோ வந்து குரங்குகளை காமிப்பாவல்ல ஜூல, அந்த குரங்குகளை நினைச்சுப்பிட்டேன். இந்த மாதிரி மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்தா பின்ன குரங்கு மாதிரி இல்லாம வேற எப்படி இருக்கும்? எப்பா தம்பி, யாராச்சும் கூட்டு வந்து என்ன கீழே இறக்கி விடுப்பா. ஐயோ சரி சரி இருங்க, நான் போய் யாராச்சும் கூட்டிட்டு வரேன். எப்பா நல்ல வேலை இந்த விக்கு வச்சு தம்பி வந்தான். நான் கீழே இறங்கினதும் உனக்கு ஒரு நல்ல கடையா பார்த்து கொண்டு போய் முடி வெட்டி விடுறேன். எப்பாடி, அந்த தம்பி நல்ல வேலை போய் ஒரு ஆளை கூட்டு வந்துட்டான். எப்பா ஆளை கூட்டு வந்தியே, ஏதாச்சும் ஏணி எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அட மேடம், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எப்பா பேச்செல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முத ஏணிய போட்டு எனக்கு கீழே இறக்குங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்து கிளையே உடஞ்சு விழுந்துரும் போல இருக்கு. மேடம், நீங்க எவ்வளவு பெரிய வீர பெண்மணியா இருந்திருக்கீங்க. ஒத்த ஆளா நீங்க அந்த மாட்டை அடக்கிட்டீங்களே. மேடம், உங்களை இன்டர்வியூ பண்ணலாம்னு தான் எங்க நியூஸ் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க என்ன மரத்து மேல ஏறி உட்காந்துருக்கீங்க? ஓ, நீங்க அடுத்து மாடு பிடிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ? ஓஹோ, சூப்பர் சூப்பர். என்ன இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்களா? ஏண்டா இங்க ஒருத்தி உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு இன்டர்வியூ வேணுமா? இன்டர்வியூ அடி மரியாதையா என்ன கீழே இறக்கிடுங்கடா. பாவம் இந்த விக்கு தலையும் பாவம் நினைச்சா நல்ல ஆளை தான் கூட்டு வந்திருக்கான். பாவம் பரட்ட தலையா தெரியுது. சரி, ஒரு நல்ல முடிவெட்டுற கடையா கூட்டு போய் நல்லா முடி வெட்டி விடலான்னு பார்த்தேன். என்ன தைரியம் இருந்தா இவனை கூட்டு வந்திருக்க. இவன் என்னன்னா பேட்டியெல்லாம் எடுக்கணும்ன்றான். டி விக்கு தலையா, மரியாதையா போய் வேற யாரையாச்சும் கூட்டு வாடா. அட என்ன சொல்றீங்க மேடம்? ஒத்த ஆளா இருந்துகிட்டு அவ்வளவு பெரிய மாட்டை நீங்களா அடக்குறீங்க? சே, உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. அடே மசமசன்னு பேசாம எனக்கு கீழே இறக்குங்கடா. சார், இவங்க போட்டாவை காமிச்சு இவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டியே, நான் கொண்டு வந்து காமிச்சிட்டோம்ல. சீக்கிரம் சார், எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, எங்க? ஏன் இருப்பா, அவங்கள நான் இன்டர்வியூ எடுக்கணும். அதை நான் எடுத்துட்டு போய் எங்க ஆபீஸ்ல கொடுக்கணும். அவங்க என்ன ப்ரொமோஷன் பண்ணணும். பின்ன சம்பளம் ஏறும். அப்புறமா தானே உனக்கு காசு தர முடியும்.
ஓஹோ அப்படியா? அப்ப நிறைய காசு வரும்ல? வரும் வரும், நிறைய வரும். நான் உனக்கு பாதி ஷேர் தரேன். ஓ அப்படியா சார், ரொம்ப டான்ஸ் சார். அடே மரியாதையா என்ன கீழே இறக்கி விடுங்கடா. மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு பாதி சேர்லாம் தரேன்னு சொல்லிருக்காவோ. நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. அடே நான் இப்ப கீழே இறங்கணும்னு வெயி, உனக்கு அவ்வளவுதாண்டா விக்கு தலையா. மரியாதையா ஏதாச்சும் ஏணி கிணி போட்டு எனக்கு கீழே இறக்கு. அட மேடம் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க மேடம், இவங்க ஏதோ கேள்வி கேக்குறாவலாம், கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கங்க சரியா? ஐயோ கடவுளே, இந்த பத்ரகாளியாக்கெல்லாம் என்னதான் செய்யறாங்கன்னு தெரியலையே. இன்னும் அந்த ஜல்லிக்கட்டையே ஆணும் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருப்பாவ போல. ஒரு ஜீவன் கூட வந்துச்சு, அது என்ன ஆச்சு, எந்த மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் வந்து பார்த்தாவளா? மேடம், நீங்க இந்த ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சிருக்கிய இந்த நிமிஷமே எப்படி உணர்றீங்கன்னு சொல்லுங்க. அடே ஆரஞ்சு மண்டை, கீழே வந்து வந்தேன்னு வெய்ய இவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவன் பாத்துக்க. அட மேடம், நீங்க சொல்றது மைக்கிலேயே சரியா கேட்கலையே. டேய் ஆரஞ்சு மண்டை, உனக்கு அவ்வளவுதான மரியாதை, ஏதாச்சும் ஏணி போட்டு எனக்கு கீழே இறக்குங்க. மேடம், நீங்க என்னமோ பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா மைக்ல எதுவுமே கேட்க மாட்டுக்கு. ஒரு சின்ன கிளையா பார்த்து விழுந்திருக்கலாம்ல, இம்புட்டு ஹைட்ல போய் விழுந்திருக்கிய. ஐயோ கடவுளே, நானே இந்த மரத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடான்னா சின்ன கிளையா பார்த்து தொங்க வேண்டியதான்னு கேக்குறான். கடவுளே, இந்த பத்ரகாளி அக்கா வேற எங்க போனாவன்னு தெரியல. சரி இருங்க மேடம், வேற வழி இல்ல. நான் போய் எங்க வேன்ல இருக்கிற ஏதாச்சும் சேருக்கிற கொண்டு வந்து ஏறி உங்ககிட்ட பேட்டி எடுக்கிறேன் சரியா? அட என்ன இது, இவன் பாட்டுக்கு போயிட்டான், நம்மள ஏமாத்திடுவானோ? நாமளும் பின்னாடியே போவோம். ஐயோ கடவுளே, கடைசி வரைக்கும் என்ன யாருமே காப்பாத்த மாட்டாவ போலயே. இப்படியே தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதானா? ஐயோ கடவுளே, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. ஐயோ இந்த நெட்டவெளி எங்க தேடியுமே காணலையே. ஐயோ நம்மள நம்பி வந்தா, ஐயோ எங்க போனானே தெரியல. கடவுளே சே பாவம். அட என்ன இது, பத்ரகாளியக்கா குரல் கேக்கு. விட்டு தள்ளுங்க, அவ எங்கேயாச்சும் போய் தொலையட்டும், அப்பயாச்சும் இந்த ஊர்ல இருக்கவங்க நிம்மதியா இருப்பாவ. சி ஏன் லட்சுமி அப்படி சொல்ற? நம்மள நம்பி தானே அவ வந்தா. எவ்வளவு நல்லவ தெரியுமா, நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பா. அவ சும்மா சண்டை இழுக்கிற மாதிரிதான் இருக்கும், ஆனா எல்லாம் விளையாட்டு பேசிக்கிட்டு இருப்பா. சரி அவ இப்ப எங்கதான் இருக்கானே ஒன்னும் தெரியல. சரி சரி விடுங்கக்க, அவ எங்கேயோ இருக்கா, ஆனா இப்ப இங்க இல்லல்ல. நம்ம சந்தோஷமா இருப்போம், வாங்க போய் ஜல்லிக்கட்டு பாப்போம். அதை வேற பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டோம். சரி லட்சுமி ஏன் இப்படிலாம் பேசுறியே? நம்ம நெட்டவள்ளி எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமா, அவ இல்லாம நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். சே, கொஞ்ச நேரத்துல நம்ம பத்ரகாளி அக்காவை தப்பா நினைச்சிட்டோமே. எவ்வளவு பாசக்காரவளா இருக்காவ. இக்கோ அவளுக்கு தான் முத பரிசு தந்தாவல்ல, அவ எங்கேயாச்சும் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருப்பா. நாம ஏதாச்சும் கேட்க போறோம்னு சொல்லிட்டு எப்பவோ ஓடி போயிட்டு இருப்பா. வாங்குக்க நாம போய் ஜல்லிக்கட்டு பாப்போம். சரி லட்சுமி ஏன் இப்படிலாம் நெட்டவள்ளி பத்தி பேசுற? அவ எவ்வளவு நல்லவ தெரியுமா, அவெல்லாம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டா. நான் இங்கேயே தான் இருப்பேன், அவ வர வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஏக்கா என்னக்கா நீங்க இந்த நெட்டவள்ளிக்காகலாம் நீங்க இப்படி உட்காந்துருக்காதிய. அவெல்லாம் இன்னத்துக்கு எங்கேயோ அண்டாவை தூக்கிட்டு ஓடி இருப்பா. நீங்க தான் இங்க வீணா உட்காந்துட்டு இருக்கிய. வாங்கக்க போவோம். எல்லா பிரச்சனைக்கும் இந்த டோப்பாமண்டை தான் காரணம். எம்மா எம்மா, என்ன இது கை வழுக்குது. என்னது எது சத்தம் கேக்கு? எம்மா என்ன இது கை வழுக்குது. எம்மா எப்படி வந்து என் மேல விழுந்துட்டா? அடியே நெட்ட கொக்கு எழுந்திருடி. எப்பாடி, நல்ல வேலை நமக்கு எந்த அடியுமே படல. உனக்கு ஏண்டி அடிபட போகுது நெட்ட கொக்கு? என் மேல வந்து இப்படி எருவு மாடு கணக்கா வந்து விழுந்துட்டியேடி. ஐயோ என்ன யாராச்சும் கூட்டு போங்களே, சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு போன் போடுங்க. அட நாம இந்த டோப்பாமண்டை மேலேயே வந்து லேண்ட் ஆக்கிட்டோம். பரவாயில்ல, ஒன்னும் ஆகாது. என்ன பேச்சு பேசணும் என்ன பத்தி? இப்ப நல்லா வலிக்குதா? வலிக்கிட்டோம். அடே லட்சுமி என்னாச்சு, ஏன் இப்படி விழுந்து கிடக்க? நீ என்ன இவ்வளவு நேரம் கோமாவில இருந்த? நீயும் இங்கதானே இருந்த? ஐயோ லட்சுமி ரொம்ப வலிக்கா, சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு போன் போடுங்க யாராச்சும். இந்த பத்ரகாளியாக்கு வேற அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்காவ. எக்கோ ஆம்புலன்ஸ்ல எதுக்கு? எனக்கு தான் அண்டா பரிசு கொடுத்துருக்காவுல்ல, அதுக்குள்ளேயே இந்த லட்சுமி அக்காவை போட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருவோம். அட ஆமால நெட்டவள்ளி, பரவாயில்லையே, நல்ல யோசனை எல்லாம் கொடுக்குற. ஏய் லட்சுமி பாத்தியா அவளை பத்தி என்னென்னலாம் சொன்ன பாரு. உனக்கு ஒண்ணுனா அவதான் முத வரா. எது என்ன அண்டாக்குள்ள வச்சு எடுத்துட்டு போறீங்களா? லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.